எல்லோருக்கும் பணிந்த வணக்கம். சிவப்பு சட்டையோட உங்களை இன்றைக்கி சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. காரணம், ஒரு நூற்றாண்டு காலமாகவே இந்த மண்ணுலகில் அந்த செங்கொடியை கையில் ஏந்தி தன்னுடைய பிஞ்சு பருவத்திலேயே நஞ்சு கலக்காத அந்த இதயத்திற்குள் இன்று வரை ஒரு நூற்றாண்டு காலம் வரை ஒரு மனிதனால் பனித்துளியை விட பரிசுத்தமாக இருக்க முடியும் என்றால் அவர் ஒருவர்தான். அவர்தான் அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாக மின்னி மிளிரக்கூடிய, நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய, பெயரைப் போலவே தன் வாழ்க்கையும் அமைந்து கொண்ட தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் நூற்றாண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் ஐரிஷ் விஷனும் உலகத்தமிழர்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அவருக்கு பதிவு செய்கின்றோம். ஐயாவை பற்றி நம்ம என்னன்னு சொல்கிறது? ஒரு 1925 டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட நாள். 1925 டிசம்பர் 26ஆம் நாள் அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கப்பட்டது. அதே நாளில் அந்த இயக்கத்தில் பிற்காலத்தில் லட்சக்கணக்கானவருக்கு தலைவனாக இருக்க போடுவன் இந்த மண்ணில் அவதரித்திருப்பார் என்று இயற்கை எண்ணியிருக்காது. கருமேகங்களை கிழித்து கொண்டு நல்லக்கண்ணு என்கின்ற பெயரோடு தூத்துக்குடி மாவட்டத்தை ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மிகச்சிறந்த ஒரு பாரம்பரிய பின்னணி கொண்ட ராமசுவாமி கருப்பம்மா என்கின்ற ஒரு தம்பதியருக்கு 3வது மகனாக இந்த மண்ணில் அவதரித்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். எனக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன? திடீரென்று மணிகண்டன் நல்லக்கண்ணு அவர்களுக்கு நூற்றாண்டு விழா வாழ்த்தை பதிவு செய்கின்றானே. நான் மீண்டும் சொல்கின்றேன், அம்மாவினுடைய அன்பை பெற்றவன், எல்லாருடைய அரசியல் தளத்திற்கு கொள்கை கோட்பாடுக்கு அப்பாற்பட்டு நல்லது செய்கின்ற யாரையும் நான் நெஞ்சில் நிறுத்தி வணங்கக்கூடியவன். என்னுடைய இனிய சகோதரர் தோழர் திருமா அண்ணனாக இருக்கட்டும், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அண்ணன் சீமானாக இருக்கட்டும், இந்த மண்ணில் புதுமைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சகோதரர் அண்ணாமலையாக இருக்கட்டும், அல்லது அம்மா விட்ட பணியை தொட்ட பணியை இந்த மண்ணில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அம்மாவினுடைய வடிகொற்றிய தலைவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் என்னுடைய இதயத்திற்கு இதமானவர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை எனக்கென்று எந்த கட்சிக்குள்ளும் நான் அடங்கப்படாதவன். நான் நெஞ்சில் பட்டதை நேர்பட பேசுகின்றவன். ஐயா அவர்களோடு பல காலம் தொடர் வண்டியில் பயணம் படுகின்ற போது, நாம் அந்த குளிர்சாதன பெட்டியில் வருகின்ற போது சாதாரணமாக அவரையே கையில் ஒரு மஞ்சள் பையோடு இருக்கக்கூடிய, வெள்ளை நிறை உடையோடு இருக்கக்கூடிய, உடம்பெல்லாம் உண்மையும் தன் வாழ்க்கை முழுவதும் அறத்தையும் நேர்மையும் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மனிதரோடு அவ்வப்போது தொடர்வண்டி பயணங்களில் ஒரு 3-4 முறை நெடுநேரம் நான் பேசி இருக்கின்றேன். ஐயா, என்னுடைய இருக்கைக்கு நீங்கள் மாறிக்கங்கன்னா கூட இதான் ஐயா நிரந்தரம் அப்படிம்பாரு. ஏனால் தரம் என்பது அவரோடு ஒட்டி பிறந்த மச்சத்தை போன்று. நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய பெருமையை பற்றி என்ன பேசுவது? நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த ராமசாமி என்கின்ற ஒரு மாமனிதனுக்கு 3வது மகனாக பிறந்தவர். பள்ளி படிப்பு படிக்கின்ற காலத்திலேயே பாரதியாருடைய பாடல்கள் மீது மிகுந்த ஈர்ப்பு கொண்டவர். உச்சி மீது வாடி நின்று வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு கடவுள்கிட்ட வேண்ட போது கூட சொசைட்டி நல்லா இருக்கணும்னு கேட்ட பாரதியின் பாடல்களில் ஈர்க்கப்பட்டவர். காந்தியத்தினுடைய சிந்தனையில் தன்னை கரைத்து கொண்டவர். அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையை தன்னுடைய மூளையில் பதித்து கொண்டவர். இவை எல்லாவற்றிற்கு மேல் காலுக்கு செருப்பும் இல்லாமல் கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லாமல், காலுக்கு செருப்பும் இல்லாமல் கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லாமல் பாலுக்கு உழைத்தோமடா தோடா என்று சொன்ன ஜீவாவினுடைய உரைகளை தன்னுடைய உடம்புகளில், நரம்புகளில், நாடிகளில், இரத்தங்களில் எல்லாம் புறையோடச் செய்து இந்த மண்ணில் தர்மத்தை, ஒழுக்கத்தை, நியதியை, நேர்மையை, அரசியல் வானில் ஒரு உண்மையான மாமனிதரை ஒரு நூற்றாண்டு காலம் தவமிருந்து பெற்றது என்று சொன்னால் அதுதான் ஐயா நல்லக்கண்ணு. அவர் நூற்றாண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய நேர்மையை சொல்வதா, எளிமையை சொல்வதா, ஒழுக்கத்தை சொல்வதா,
மதம் ஆச்சரியங்களுக்கு அற்பட்டு மனிதர்களை நேசிப்பதை சொல்வதா, அல்லது எழுத்தாளர் தோழர்களை எல்லாம் எந்த எழுத்தாளர் நல்ல ஒரு தலையங்கமா கட்டுரையா கவிதையா படித்தா உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவார். ஒரு நல்ல சிந்தனை மிகு உரை வீழ்ச்சிகளை ஒரு நூலக திருவிழாலையோ அல்லது பொதுக்கூட்டங்கள்லையோ பேசினதை கேட்டால் உடனே என்ன வாங்கி அவங்கள்ட்ட கருத்தை பரிமாற்றிப்பார். அவருக்கு இனபேதம் கிடையாது, மொழிபேதம் கிடையாது, ஜாதி சமய வேறுபாடு கிடையாது. எல்லோரும் ஓர் நிலை என்கின்ற சொன்னவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டியவர். தான் பேசிய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் நடக்கக்கூடிய அரசியல் வானில் உண்மையான பாரதியின் பாடல்களை படித்து அண்ணல் காந்தியினுடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு ஜீவாவினுடைய ஒவ்வொரு சொற்களாலும் தன்னுடைய வாழ்வை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய எத்தனை நல்ல செய்திகளை நாம் பக்கம் பக்கமாக புரட்டி பட்டியல் போட்டாலும் கண்முன்னே கால கண்ணாடியாய் கருத்து பெட்டகமாய் ஒரு அரசியல் வானில் அமுத சுரபியாய் மின்னி மிளிர்கிறார். நான் நினைத்து பார்க்கின்றேன், ஒருமுறை அதே இயக்கம் அவருடைய 80வது ஆண்டை தமிழகம் முழுவதும் கொண்டாடி 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்கிறார்கள். வாங்கிய அடுத்த கணம் கர்ணனை நான் படித்திருக்கிறேன், படத்தில் பார்த்திருக்கிறேன். கர்ணனை போன்ற ஒரு மனிதனை நேரில் பார்த்தவர் இல்லையே. இல்லாதவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, திசையற்றவர்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் இயக்கத்திற்கே இந்த பணம் சொந்தம் என்று வாங்கிய இந்த கையால் அடுத்த நொடி இந்த கரத்தால் அந்த பணத்தை அப்படியே இயக்கத்திற்கு தந்த மாமனிதர் ஐயா நல்லக்கண்ணு. இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கின்றேன், மணல் கொள்ளை என்று இன்றைக்கு தமிழகம் முழுவ இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவதாக பன்னெடும் காலமாக பேசி வருகின்றோம். ஊடகங்களில், பத்திரிகைகளில் பல நீதியரசர்களே இயற்கை வளங்கள் குறித்து வருத்தப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதே, இன்னும் இந்த தேசம் செம்மையாக இருக்க வேண்டும் என்று அச்சப்பட்ட போது மணல் கொள்கை குறித்து மிகுந்த அச்சம் கொண்டு கவலைப்பட்டு இந்த நாட்டில் பேசியும் எழுதும் போராட்டங்களை நடத்தியும் இந்த மண்ணில் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னை கரைத்த மனிதர் இன்று 100ஆண்டு விழா காணும் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இதையும் விட ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அண்ணல் அம்பேத்கர் விருது என்று அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த விருதில் வழங்கப்பட்ட தொகையை அப்படியே மீண்டும் கொடுத்து விட்டார். இது தனி மனிதனால் இது முடியவே முடியாது. கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு சொல்கின்றேன், இன்றைய தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தகைசால் விருது என்று என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் 2022 தகைசால் விருது என்று தமிழக அரசின் சார்பாக ரூபாய் 10 லட்சம் பொற்கிழியை ஐயா நல்லக்கண்ணுக்கு வழங்கினார்கள். அதற்காகவே முதல்வருக்கு நான் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை, பாராட்டுக்களை ஒரு நல்ல மனிதரை தேர்வு செய்தமைக்காக பதிவு செய்கின்றேன். ஆனால் தனக்கு கிடைத்த பணத்தை அதே மேடையில் ஒரு 5000 ரூபாயை கூட சேர்த்து 10,05,000 தொகையை அதே மேடையில் முதல்வரிடத்தில் கொரோனா நிவாரண நிதிக்கு அரசுக்கு தந்த அப்படிக்கற்றில்லாத ஒரு மனிதன் இன்றைக்கு 100ஆண்டு கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய இளமை காலம் மிகுந்த கொடியது. சிறைவாசம், போராட்டம், கொண்ட கொள்கையில் உறுதி, எத்தனை சித்திரைவதைகள் அத்தனையும் பொறுத்து கொண்டு இலக்கு நோக்கியே பயணப்பட்டார். அவர் வாழ்க்கை முழுவதும் சம்பாதித்ததெல்லாம் எளிமையும் உண்மையும் நேர்மையும் அறம் சார்ந்த வாழ்க்கை. எத்தனை பேர் அவரை பார்த்து புருவங்கள் வியந்திருக்கிறார்கள். இருந்தால் இப்படி ஒரு அரசியல் தலைவராக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அடுத்த தலைமுறையின் அடையாளமாக இருப்பது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். டாக்டர் கலைஞர் அவர்களை பாராட்டி இருக்கிறார். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், இரும்பு பெண்மணி, தங்க தாரகை என்று மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பலமுறை கைகூப்பி வணங்கி ஒரு நேர்மையின் அடையாளம் நல்லக்கண்ணு என்று வாயார வாழ்த்தி இருக்கிறார். இன்னும் எத்தனை தலைவர்கள் மத, இன, மொழி பேதத்திற்கு அப்பாற்பட்டு தங்களுடைய இயக்க கொள்கைக்கு அப்பாற்பட்டு இந்த மனிதரை பாராட்டியதற்கு காரணம் பேசியது மட்டுமல்ல, பேசியபடி வாழ்ந்தார், வாழ்கின்றார், வாழ்வார். எனக்கு தெரிந்து அடுத்த 100ஆண்டிற்கு தமிழ் சமூகம் சொல்ல ஒரு ஜீவாவைப் போல, காமராஜரைப் போல, ஒரு அண்ணல் அம்பேத்கரை போல என்றெல்லாம் அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் இந்த 100ஆண்டு கண்டெடுத்த நல்முத்து ஐயா நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள்.
நான் நெஞ்சார மனதார தமிழ் சமூகத்தின் சார்பாக, ஒவ்வொரு குடிமகன் சார்பாக அந்த மாமனிதருடைய திருவடி தொழுது எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யக்கூடிய இந்த நல்ல வேளையிலே அவருடைய அத்தனை உழைப்பையும் இந்த மண்ணுக்காக தந்திருக்கிறார். இன்னும் எனக்கு தெரிந்து ஒரு செய்தி தெரியும். அவருக்கு ஒரு மகிழ்வுந்து, ஒரு கார் கூட இல்லைன்னு ஒரு தோழர் வாங்கி கொடுத்த போது அடுத்த கணமே அதை கொண்டு போய் கட்சிக்கான ஊர்தியாக கொடுத்து விட்டார். இப்படி தனக்கென்று பொருளை சேர்க்காது. பாரதி சொல்லுவானே, எனக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்பதைப் போல தன் வாழ்க்கையினுடைய முழுவதும் சரிபாதி காலம் கூட இல்லை, நூற்றாண்டுகளில் எனக்கு தெரிந்து ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேல் இந்த தமிழ் மண், தமிழ் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இளம் வயதில் செங்கொடி ஏந்தி புறப்பட்ட அந்த வீர இளைஞன் இன்றைக்கு ஆலமரமாக பல்வேறு அரசியல்வாதிகள் தங்கி அமர்ந்து பாடம் படிக்கக்கூடிய வேடந்தாங்களாக வீற்றிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நீல ஆயுளையும் நிறை செல்வத்தையும் பெற்று இன்றிலிருந்து இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் இறைவனை வேண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் ஐரிஷ் விஷன் சார்பாகவும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு இனிய 100ஆண்டு விழா வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தனை தமிழ் பத்திரிகைகளிலும் தலையங்கம் ஒரு மாமனிதராக அவர் இடம்பெற்றிருக்கிறார். அதற்காக ஊடகத் தோழர்களுக்கு நன்றியை சொல்கின்றேன். என்னை பொறுத்தவரை நெஞ்சில் பட்டதை நேர்பட உண்மையை ஊருக்கு சொல்வேன். ஐயா நல்லக்கண்ணு அவர்களே, நீங்கள் இன்னும் 12 காலம் வாழ்ந்து தமிழக மண்ணை உயர்த்துங்கள். அறம் சார்ந்த உங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.